ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு சஷ்டியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சஷ்டிங்கிறது முருகனுக்குரிய நட்சத்திரம், மகங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதாவது சிம்ம ராசியில் இந்த நட்சத்திரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சஷ்டி அப்போ முருகன் வழிபாடு பண்ணணும். மக நட்சத்திரங்கிறது நம்ம முன்னோர்களை குறிக்கும். முன்னோரை எப்படி வழிபாடு பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சூரியனோட சொந்த வீடு தான் சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் வரும். சஷ்டிங்கிறது முருகனுக்குரியது. அப்போ இது ரெண்டும் ஒரே நாளில் வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, நல்ல இன்னும் பதவி உயர்வு வேணும், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம புதுசாக ஏதாவது இந்த விஷயத்த நாளைக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். அந்த விஷயத்த மக நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நல்ல லாபம் வேணும், வியாபாரம் பெருகணும் அப்படின்னா அன்றைக்கி போய் நம்ம முருகனை வழிபாடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். மக நட்சத்திரங்கிறது ரொம்பவே மகா பலம் வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பலம் பொருந்திய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்மளுடைய பூர்வீக சொத்து மற்றும் முன்னோர்களை குறிக்கிறது தான் இந்த மக நட்சத்திரம். சஷ்டி அப்போ நிலத்திற்கு அதிபதி செவ்வாய் காரகத்துவமான முருகப்பெருமான். நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு இருபறியாக ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சொத்து பற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, வீடு வாங்குறதுல வேறு இதில் நம்மளுக்கு அன்றைக்கி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும்னா முருகனை போய் வழிபாடு பண்ணணும். முருகனை வழிபாடு பண்ணும்போது அது நம்மளுக்கு சாதகமான பலனை தரும். முருகனை போய் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, முருகனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அபிஷேக பொருள், முருகனுக்கு பால், பன்னீர், தேன் இது மாதிரி ஒரு அபிஷேக பொருளை வாங்கி நம்ம பண்ணும்போது இந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து மக நட்சத்திரத்தன்னைக்கு அரச மரத்தோட வழிபாடு பண்ணலாம். அரச மர வழிபாடு பண்ணும்போது நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணணும் அப்படின்னா, அரச மரத்துக்கு நம்ம கையால் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றி அதை வலம் வரணும். அப்படி வலம் வரதுன்னா அரச மரத்தை 3 சுற்று சுற்றணும், 7 சுற்று சுற்றணும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி சுற்றி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, கேதுவோட தோஷம் போய் நம்மளுக்கு மன நிம்மதிங்கிறது கிடைக்கும். மக நட்சத்திரமும் சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால சஷ்டினாலே முருகனை குறிக்கும். முருகனை குறிக்கும் போது முருகனுக்கு உகந்த பூ என்னென்ன அப்படின்னா, செண்பகப்பூ, செவ்வந்திப்பூ, இது மாதிரி பூ கொடுத்து நம்ம இது பண்ணணும். மகங்கிறது சிம்மத்தை குறிக்கும். சிம்மங்கிறது ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், இதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் செண்பக பூவும் செவ்வந்தி பூவும் கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால என்ன நமக்கு நல்லது நடக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக முன்னேற்றமாகி நம்ம போயிட்டே இருப்போம். மக நட்சத்திரமும் சிம்ம ராசியில் வருது. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ரொம்பவே புண்ணியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இந்த வழிபாடு பண்ணுறதுனால நம்ம ஒரே நாளில் முருகனை வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். முன்னோர்னாலே குலதெய்வம்னு சொல்லுவாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். ராகுனா தந்தை வழி உறவினர்களை குறிக்கும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கேதுனா தாய் வழி உறவினர்களை குறிக்கும். ராகுக்கு அருகம்புல்லை வச்சு மாலை கட்டி போடணும், கேதுக்கு அரளிப்பூ வச்சுன்னு சொன்னோம். ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னோர்களோட ஃபோட்டோவுக்கு நாளைக்கு அருகம்புல்லையும் அரளியும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுன்னா நமக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.